கன்சல்டன்ட் இல்லைனா ஏஜென்ட் எவ்வளவு இனிமையா பேசினாலும் அவங்க சொல்ற காலேஜ் நல்ல காலேஜ் தானா, அந்த அட்மிஷன் லெட்டர் உண்மைதானா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க படிக்க போற காலேஜ் டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு உங்களுக்கு வந்த அட்மிஷன் லெட்டர்ல உள்ள டிஎல்ஐ நம்பரை கனடாவோட வெப்சைட் ஐஆர்சிசி வெப்சைட்ல உள்ள அஃபிஷியல் டிஎல்ஐ லிஸ்ட் கூட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பாயிண்ட் நம்பர் 2, கிராஸ் வெரிஃபிகேஷன். ஏஜென்ட் கொடுக்கும் லெட்டரை மட்டும் நம்பாம அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்ல உள்ள இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொண்டு என்னோட அட்மிஷன் உண்மைதானா அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேளுங்க. ஏஜென்ட் லைசன்ஸ். 3rd, உங்களோட ஏஜென்ட் கனடால சிஐசிசி காலேஜ் ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் சிட்டிசன்ஷிப் கன்சல்டன்ட் அங்கீகாரம் பெற்றவரா என்று செக் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 4, கடைசியா ஏஜென்ட் கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. மொத்த செலவில் உங்களுக்கான கமிஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டு பாருங்க, அவரோட முகம் மாறும்.